ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இது வந்து ஹேண்ட்மேடு பேப்பர். வாட்டர் கலரில் பண்ண போகிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடர்ன் ஆர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ராயிங்லாம் வந்து நீங்கள் ஓன் திங்கிங் பண்ணி வரையலாம். ஸோ ஒரு கேர்ள் பிக்சர் வந்து எப்படி வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொருத்தர் மறைஞ்சிருக்கிற மாதிரி, ஒரு பெண்ணு இன்னொருத்தர் மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பாருங்க வரைஞ்சிருக்கேன். ஓகே, இதுக்கு எப்படி பெயிண்டிங் பண்றதுன்னு பார்ப்போம். வாட்டர் கலர்ல இப்போ வந்து பாயிண்ட் பிரஷ்ல நேவி ப்ளூ வாட்டர் கலர் தான் இது, வந்து பாயிண்ட் பிரஷ் நம்பர் 12. ஓகே, இந்த போர்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி பெயிண்ட் பண்றதுன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதை ஃபில் பண்ணிக்கோங்க டோட்டலா இந்த கலர். இப்போ பாயிண்ட் பிரஷ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இதில் ரெட் இல்லைன்னா நீங்கள் என்ன அவைலபிலிட்டி கலர், ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு, உங்களதுல போஸ்டர் கலராக இருந்ததுன்னா போஸ்டர் ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் பெயிண்டில் போஸ்டர் கலராக இருந்ததுன்னா உங்ககிட்ட அவைலபிலிட்டியாக பார்த்தீங்கன்னா போஸ்டர் ரெட்டு. 12 கலர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் ரெட்டு இருக்குது. ஓகே, ஃபுல்லாக வந்து இந்த ரெட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த ஏரியா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கழுத்துக்கு பக்கத்தில் இந்த ரெட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது, பேக்ரவுண்ட் தான் பெயிண்ட் பண்ணணும். பாருங்க, ஃபுல்லாக வந்து இந்த படத்தை சுற்றி தான் பெயிண்ட் பண்ணணும். ஃபுல் பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து லைட் கிரீன் இல்லைன்னா நீங்கள் டார்க் கிரீன் பண்ணுங்கள், அழகாக இருக்கும் இந்த மாடர்ன் ஆர்ட்டுக்கு. இந்த ஹேண்ட்மேட் பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும். பட் ஆனால் அதுதான் வந்து ஒரு ஸ்கின் எஃபெக்ட் வந்து நல்லா காமிக்கும். பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுவே ஒரு ஸ்கின் எஃபெக்ட் அழகாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இதோட ஸ்கின் பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஹேண்ட்மேட் பேப்பரோட ஸ்கின் பாருங்க, ரொம்ப சொரன்னு இருக்கும். பாருங்க, இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது சுற்றி இதே போல பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இந்த அவங்களோட கைக்கு பக்கத்தில் அவங்க கைக்கு இந்த பக்கத்தில் இந்த பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பாருங்க, ஓகே. ஸோ இது அழகாக நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நான் பிளைவுட்ல மார்ஜின் டேப் வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து பேப்பர் டேப் வாங்கி ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லா கிளாரிட்டியாக வரும். ஸோ இருந்தாலும் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டேப்பை வந்து நான் சேஃபாக ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ மார்ஜினுக்காக நான் டேப் வந்து ஒட்டியிருந்தேன்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு ஹேண்ட்மேட் பேப்பரில் ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.